புரட்டாசி மாத ஸ்பெஷல் ஏழுமலை வாசன் கீதை பிரியன் பகுதி 17 முந்தைய தொடர்ச்சி. இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது காவலன் வந்து நின்றான். அரசே, தங்களை காண ஒரு அம்மையார் வந்திருக்கிறார். அவரது முகத்தில் நிறைந்த தேஜஸ் காணப்படுகிறது. கானகத்தில் வசிப்பவர் என்று அனுமானிக்கிறேன். துறவி போலும் இருக்கிறார். இல்லத்தரசி போன்றும் காணப்படுகிறார். அவரை அனுப்பி வைக்க தங்கள் அனுமதி வேண்டுகிறேன் என்றான். வர சொல் என்று ஆகாசராஜன் உத்தரவிட்டதும் தரணி தேவியும் அவனுடன் சென்று வந்திருப்பது யார் என பார்க்க சென்றாள். சேஷாசல மலையில் இருந்து கிளம்பிய ஸ்ரீனிவாசனின் தாய் வகுளாதேவி தான் அவள். அந்த மாதரிசையை மன்னரும் ராணியும் வரவேற்றனர். அவரை ஆசனத்தில் அமர்த்தி உபசரித்து, தாயே, தாங்கள் யார்? இந்த சிறியனை காண வந்த நோக்கம் என்ன? தங்களை பார்த்தால் பெரிய தபஸ்வி போல் தெரிகிறது. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். மலர்ந்த முகத்துடனும் புன்சிரிப்புடனும் ஆகாசராஜனையும் தரணி தேவியையும் வாழ்த்திய அந்த நடுத்தர வயது பெண்மணி, ஆகாசராஜா, நான் பெண் கேட்டு வந்துள்ளேன் என்றாள். பெண்ணா? யாருக்கு யார் பெண்ணை கேட்டு வந்துள்ளீர்கள் என்ற ஆகாசராஜனிடம், மன்னா, என் பெயர் வகுளாதேவி. சேஷாசலமலையில் வசிக்கிறேன். என் மகன் ஸ்ரீனிவாசன். அவன் உன் மகளை காதலிக்கிறான். அவள் நினைவாகவே இருக்கிறான். சகல வசதிகளும் பொருந்தி அவனை விட்டு செல்வம் தற்காலிகமாக விலகி இருக்கிறது. தரித்திரனாயினும் மிகுந்த தேஜஸ் உடையவன். இன்னொரு முக்கிய விஷயம், அவன் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சம் என்றாள். தங்களுக்கு வரப்போகும் மருமகன் அந்த ஸ்ரீமன் நாராயணனே என நாரதர் மூலமாக வாக்கு கேட்டிருந்ததும், குருத்தி சொன்ன குறியும் இப்போது இந்த அம்மையார் சொன்னதும் சரியாக இருக்கவே ஆகாசராஜன் தம்பதியர் மகிழ்ந்தனர். தன் மகன் தரித்திரன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது அவர்களுக்கு இன்னும் பிடித்திருந்தது. இருப்பினும் பெண்ணை கட்டி கொடுப்பவர்கள் யாரோ ஒருத்தி வந்து கேட்க மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்காமல் கொடுத்து விடுவார்களா என்ன? ஆகாசராஜன் அந்த அம்மையாரிடம், அம்மையே, நாங்கள் பெண்ணை பெற்றவர்கள். எங்கள் குலகுருவிடம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு தங்களுக்கு முடிவை சொல்கிறோம் என்றான். அவ்வாறே ஆகட்டும், அவசரமில்லை. நீங்கள் பெண்ணை பெற்றவர்கள், கலந்தாலோசித்து செய்யுங்கள். ஆனால் உங்கள் பெண் ஸ்ரீமன் நாராயணனுடன் வாழப்போகிறாள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்ற வகுளாதேவி அவர்களிடம் விடை பெற்றாள். வாசல் வரை வந்து அவளை வழியனுப்பிய ஆகாசராஜன் தம்பதியர் தங்கள் குலகுருவாகிய சுகயோகியிடம் இதன் பற்றி ஆலோசனை செய்ய முடிவெடுத்தனர். ஆகாசராஜன் தன் தம்பியான தொண்டைமானிடம் சுகயோகியை அழைத்து வரும்படி சொன்னான். அவனும் ஆசிரமம் சென்று தக்க மரியாதைகளுடன் அவரை அழைத்து வந்தான். அவருக்கு பாத பூஜை செய்த ஆகாசராஜன், தவசீலரே, எங்கள் குலத்தின் விடிவிளக்கே, சேஷாசல மலையிலுள்ள ஆதிவராக சேத்திரத்தில் ஸ்ரீனிவாசன் என்ற இளைஞன் வகுளாதேவி என்ற தாயின் பராமரிப்பில் இருக்கிறான். அவனுக்கு தன் மகளை மணமுடித்து கொடுக்கும்படி அந்த தாய் என்னிடம் வந்து கேட்டாள். பத்மாவதியும் அந்த இளைஞனே மனம் முடிப்பேன் என அடம் பிடிக்கிறாள். அவனோ வேடன், பரமதரித்திரன் என்பதால் அவனுக்கு ராஜகுமாரியை கட்டி வைக்க என் மனம் அஞ்சுகிறது. அரண்மனை வாழ்வை தழைத்த அரசிலங்குமரி எப்படி அவனுடன் எளிய வாழ்வு வாழ முடியும்? அவனிடமிருந்த செல்வமெல்லாம் தற்காலிகமாக மட்டுமே விலகி இருப்பதாக அவனது தாய் சொல்கிறாள். தங்கள் ஞான திருஷ்டியால் ஆராய்ந்து என் மகளை அவளுக்கு மணமுடித்து வைக்கலாமா என்பது பற்றி சொல்லுங்கள் என்றான். சுகயோகி ஆழ்ந்த ஆலோசனையில் ஆழ்ந்தார். சற்று நேரத்தில் அவரது முகம் மலர்ந்தது. ஆகாசராஜா, நீ கொடுத்து வைத்தவன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு நீ மாமனாராக போகிறாய். ஸ்ரீனிவாசன் அவரது அம்சம் என்பது நிஜமே. உன் மகள் பத்மாவதி நிறைந்த புண்ணியம் செய்தவள் என்பதாலேயே இது நிகழ்கிறது. அவளை ஸ்ரீனிவாசனுக்கு மனம் முடித்து வை. இதனால் நீ ஜென்ம சாபல்யம் பெறுவாய். அந்த நாராயணனுடன் கலக்கும் பாக்கியம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இனி உனக்கு பிறவி சூழல் இல்லை. நிச்சயதார்த்தத்துக்கு உடனடியாக நாள் குறித்துவிடு என்றார். குருவின் அனுமதி கிடைத்து விட்டதால் மகிழ்ச்சியடைந்த ஆகாசராஜன் தம்பதியர் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்க முடிவெடுத்தனர்.
சுவாமி, அப்படியானால் தாங்களே நிச்சயதார்த்தம் மற்றும் முகூர்த்த நாட்களை குறித்து விடுங்கள் என்றான் ஆகாசராஜன். ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணத்துக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதியை வரவழைத்து நாள் குறித்தால் நல்லதென சுகயோகி கருதினார். பிரகஸ்பதியுடன் தேவாதி தேவர்களையும் வரவழைக்க முடிவெடுக்கப்பட்டது. பிரகஸ்பதியும் பூமிக்கு வந்தார். ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமான ஸ்ரீனிவாசனின் திருமண நாளை குறிப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்ற பிரகஸ்பதி பஞ்சாங்கத்தை தீவிரமாக ஆராய்ந்தார். வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை தசமி திதியில் முகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த முகூர்த்த பத்திரிகை ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இதுதான்: ஸ்ரீ ஸ்ரீ சேஷாசலவாசியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு ஆகாசராஜன் எழுதிய சுபமுகூர்த்த பத்திரிகை என்னவென்றால், பரமபுருஷனே, தங்கள் விஷயமெல்லாம் பத்மாவதியுடனான காதல். பெரியோர் சொல்ல சந்தோஷமடைந்தேன். ஆகையால் தங்களுக்கு என் மகள் சௌபாகியவதி பத்மாவதியை திருமணம் செய்து கொடுக்க சங்கல்பித்துள்ளேன். உறுதி செய்தல்: தாங்கள் தங்கள் பந்துமித்திர சபரிவார சமேதமாக விஜயம் செய்து நான் அளிக்கும் கன்யாதானத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த முகூர்த்த பட்டோலையை ஸ்ரீனிவாசனிடம் நேரில் கொடுக்க சுபயோகி சென்றார். தொடரும். நன்றி. தினமலர். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.